எப்படி எப்படி கடவுளே இறங்கி வந்து மக்களுக்கு நல்லது பண்றாரு. இதெல்லாம் படத்தால் நடக்கும், ரியாலிட்டியில் நடக்குமா? நடக்காது. ஏன்னா அப்படி யாருன்னு இருந்தாதான் நடக்கிறதுக்கு. ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடவுளை பத்தி எனக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்னென்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. நீ பூமி இல்லப்பா, என் ஜாமி பூமி. அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா நீ வந்து ஏத்திசம் பேச போற. ஏத்திஸ்ட்னால வில்லனா பாக்குறீங்க. நாங்க ஒன்றும் கடவுளுக்கு எதிரானவங்கல்ல, கடவுள் வச்சு ஏமாத்துறவங்கள எதிரானவங்க. கடவுளே ஏமாத்துற வேலை தான். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் காட்? கடவுள்னா என்ன? அதாவது ஒவ்வொரு மதத்திலையும் வேற வேற விஷயத்த சொல்றாங்க, ஆனா அது எல்லாமே ஒண்ணுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இது என்னது? தமிழ்ல சொன்னா தண்ணி, இங்கிலீஷ்ல சொன்னா வாட்டர், ஹிந்தியில சொன்னா பானி, சயின்ஸ்ல சொன்னா H2O. ஆனா இதுக்குள்ள இருக்க விஷயம் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் கடவுளும். அதாவது என்னோட புரிதல் என்னதுன்னா, ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு பேரை வச்சோ இல்ல ஒவ்வொரு விஷயத்த வச்சோ கூப்பிடுறாங்க. ஆனா லாஸ்டா எல்லா மதத்திலையும் பேசிக்கா சொல்லக்கூடிய விஷயம் என்னதுன்னா, ஹி இஸ் த சூப்பர் பவர், ஹி நோ எனிதிங். அவரால் என்ன வேணா பண்ண முடியும். ஆனா என்னோட கொஸ்டின் என்னதுன்னா, அவரே அவர் எதுவும் பண்ணல. அடுத்து என்னதுன்னா, ஹூ இஸ் காட்? கடவுள்னா யாரு? இப்ப வந்து நம்ம ChatGPT கேட்போமா, ஹூ இஸ் காட்? தமிழ் காடு மூடு ஒத்தையா நிக்காத கத்திர சத்தம் கத்திர மத்தம் கத்திர போன கத்திர சத்தம். அன்பு, உண்மை, நேர்மை மற்றும் கருணையின் ஆதாரம் என்று அழைக்கப்படுபவர் தான் கடவுள். இப்ப என்னோட கொஸ்டின் என்னதுன்னா, இது எல்லாத்தையும் மனுஷங்களும் பண்ணா அவங்களும் கடவுள் ஆயிடலாமா? பேரை வச்சு நிறைய கொலைகள் பண்றாங்க. அதாவது ஒரு சில பரிகாரம்லாம் இருக்கு, தீ மிதிக்கிறது, அதே மாதிரி உடம்புல இது குத்துறது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் எப்படி ஃபீல் பண்ணுவாரு? ஒருவேளை அப்படி இல்லைன்னா அவரே அதெல்லாம் தடுக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த விஷயம் என்னதுன்னா, வேர் இஸ் காட்? கடவுள் எங்க இருக்காரு? நான் பிறர் கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். கைலாசம் இந்த மாதிரி இடத்துலயா? இல்ல. அதாவது ஹூ ஹெல்பிங் அதர்ஸ், அந்த மாதிரி மக்களுடைய மனசுல இருக்காருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் மக்களே. இப்ப கடைசியா என்னடா சொல்ல வர, கடவுள் இல்லைன்னு சொல்ல வரியாடான்னு கேக்குறியானா, இல்ல. இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். சில விஷயம் நான் தப்பா சொல்லியிருந்தாலோ இல்ல உங்க மனசு புண்படும்படி நான் பேசியிருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.